Students, this video is going to be really special. ஏன் தெரியுமா? இந்த வீடியோவில் நம்ம அம்மாவோட பழைய ஐஃபோன்லேருந்து டேட்டாவை எடுத்து அம்மாவோட புது ஐஃபோன் இதுக்குள்ளே நம்ம இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆப்பிள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக வச்சுருப்பாங்க. யூ ரியலி கோயின் என்ஜாய் இட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஃபோனையும் பக்கத்தில் ஆனில் வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஃபோனை நம்ம செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியாவிலிருந்து அதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேசிக்காக செட் பண்ணணும். இதில் எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டோரி சொல்லணும்னா, ரீசெண்ட்லி கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதை வச்சு அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரணும்னு நினச்சேன். அண்ட் ஹியர் இட் இஸ் த ஃபோன். ஸோ இதில் வந்து அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அது சின்ன சின்ன கொஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் நம்ம சும்மா டிஃபால்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகலாம். செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து இதுக்கப்புறமும் கண்டினியூ கொடுத்து வைஃபை இப்போ கேட்டுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, நம்ம ஃபோனை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது ஆப்பிள்கிட்ட பேசி இந்த ஃபோன் ஒரிஜினலாகவே நம்மளுது தானா, இல்லை வந்து ஏதாவது திருடி இருக்கிறோமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்த்து இந்த ஃபோனை ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம இந்த ஃபோனை யூஸே பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்காம வாட் வி கேன் ட்ரை இஸ் செட்டப் வித்தவுட் அனதர் ஃபோன் போய் இப்போ போய் இது கூட பண்ணலாம். வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமே. அன்லாக் டு கண்டினியூ. இதை நான் அன்லாக் பண்ணினா தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா ஆப்பிளோட QR கோடு எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? செமையாக இருக்கும் ஆப்பிளோட QR கோடு. இதில் தெரியுதான்னு தெரியல. நான் வந்து அப்படியே இந்த பிரைட்னஸ் குறைக்க பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், செமையாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த QR கோடை இதில் ஸ்கேன் பண்ணணும். இது நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோன் வழியாக அந்த ஃபோனில் இருக்கிற அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம்னா செட்டப் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளவுதான். இப்போ வந்து இதிலேருந்து டேட்டா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்னது? செட்டப் திஸ் நியூ ஃபோன், செட்டப் ஃபார் மீயா, செட்டப் ஃபார் மீ தான். அது அந்த குழந்தைகளுக்காக அக்கௌண்ட்டான்னு கேட்குது. இந்த ஃபோனோட பாஸ்வேர்டை இப்போ இதில் என்டர் பண்ணணும், ஒரு சேஃப்டிக்காக. ஏன்னா நான் பாட்டு தெரியாமல் ஏதாவது தப்பாக ஸ்கேன் பண்ணி மற்றவன் ஃபோனை நம்ம ஃபோனுக்குள்ளே கொண்டாந்துடக்கூடாது. இல்லை அது ஹேக்கிங் மாதிரி ஆயிடும்ல. இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் கேட்கணுன்ட்டு அதனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபேஸ் ஐடி கேட்குது. இப்போதைக்கு என் ஃபேஸ் ஐடி வச்சிட்றேன். இப்போ வந்து மாஸ்கோட ஃபேஸ் ஐடி வச்சுக்கிறீங்களான்னு கேட்குது. செட்டப் லேட்டர் இன் செட்டிங்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து என் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஓகே பண்ணிடுச்சு, உள்ளே போகலான்ட்டு. ஓகே, இப்போ டேட்டாவை எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு கேட்குது. அதாவது பக்கத்தில் ஐஃபோன் வச்சுட்டு நேராக இதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா, இல்லை டவுன்லோட் ஃப்ரம் ஐக்ளவுட்லேருந்து வைஃபை வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. இதுக்கு 1 hour ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட 15 minutes முடிஞ்சிடும் போல இருக்குது. ஸோ திஸ் லுக்ஸ் பெட்டர். அப்போ நம்ம கம்மி டைம் இதுலேயே முடிஞ்சிருக்கனால இதில் பண்ணிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பேக்கப் பண்ணியிருக்கணும் ஃபோனை. நாங்கள் மார்னிங் 5 o'clock ஃபுல் பேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபோனை பேக்கப் பண்ணாமல் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எல்லாமே வராது. ஃபுல் பேக்கப் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுங்க. இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஐஃபோன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்தே நேராக இதுக்கு வந்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் ஃப்ரம் ஐக்ளவுட் பேக்கப் கொடுத்துடலாம். அதை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் இந்த ஃபோன் யூஸ்லெஸ் ஆகிடும். நம்ம இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா இந்த ஃபோன் ரெண்டையும் ஒரே வைஃபை கனெக்ட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும். நானும் இதை 1 மணி நேரத்துக்கு பிடிச்சிட்டு இருக்கணும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? எவ்ரி ஒன் மஸ்ட் கிஃப்ட் தேர் மம்மி ஆர் டேடி அ நியூ ஃபோன் வித் வாட் யூ வாண்ட். ரொம்ப ஹாப்பியான ஃபீல் அது. இந்த சஜஷனை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து மேக் திஸ் யுவர் நியூ ஃபோன். எஸ், கண்டினியூ கொடுத்துடலாம். டர்ன் ஆன் லொக்கேஷன். அப்போ தான் வேணால் 3D கண்டுபிடிக்க முடியும். என்ஜாய் யுவர் நியூ ஃபோன் வந்துருச்சு பார்த்தீங்களா? டன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலி அது இன்டெலிஜென்ஸே கிடையாது, பேருக்கு ஒன்று வச்சிருக்கிறானுங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு. அப்புறம் பார்த்துக்கிறேன்டா இதெல்லாம். இது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஆக்ஷன் பட்டன் ஒரு பட்டன் கொடுத்துட்டோம். இதுக்கு முதல்ல வந்து ஸ்விட்ச் தான் இருந்துச்சு, ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஸ்விட்ச் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்ஷன் பட்டன்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்க்க நல்லாயிருக்கும். இனி ஐ திங்க் இந்த ஃபோன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் ஷோராக தெரியல. ஸோ எதுக்கும் இருக்கட்டும். பக்கத்தில் கிராஷ் டிடெக்ஷன், ஆக்சிடென்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகலாம் இது அனுப்பிச்சிருமாமா. ஸோ இந்த மாதிரி நிறையா குட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க தான். ஓகே, அகைன் பாஸ்வேர்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இந்த ஆப்பிள் அக்கௌண்ட் ப்ரைவசி இதுக்கெல்லாம் நம்ம ஓகே கொடுக்கணும். அது வந்துருச்சு. இப்போ படித்து பார்த்து அக்செப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டிவைஸ் ஆடட் டு யுவர் அக்கௌண்ட். புது டிவைஸை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டோம். லிக்விட் கிளாஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, தெரிகிறதா? எப்படியோ ரெண்டும் ஒரே லிக்விட் கிளாஸ் அப்டேட்டில் இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லைன்னா அதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த லிக்விட் கிளாஸ் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான் பாருங்களேன். இந்த 0 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அது எப்படி வருதுன்ட்டு. தெரியுதா? எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஆப்பில் இதெல்லாம் நல்லா தான் பண்ணுவான். என்ன ரேட்டு ஓவராக சார்ஜ் பண்ணுவான், அதுதான் ஒரே பிரச்சனை. ஸோ ஓகே ஆகிடுச்சு. ஆனால் பேக்கப் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ஐ திங்க் பிகாஸ் அந்த வைஃபை ஒரு பாயிண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால நினைக்கிறேன். எனிவே இன்றைக்கி மார்னிங் 6 o'clock ஆன பேக்கப்லேருந்து ரீஸ்டோர் பண்ணிக்க சொல்லுது. ஸோ யா, ஐ ஜஸ்ட் டூ 5 minutes ரீஸ்டோர் ஆகிடுவோமா. இது நல்லா இருக்குல்ல? 5 minutes later. டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் ரீஸ்டோர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வருது, தெரியுதா? இப்போ ஹலோன்னு வரும்னு நினைக்கிறேன். ஹலோன்னு வந்துருச்சா? இப்போ ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன். ஆகிட்டு ரீஸ்டோர் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டோன்னா வைஃபை நெட்ஒர்க்லாம் வேண்டாம். அதான் 5G இருக்குல்ல. இது வேறு செட்டப் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு
வெல்கம்னு வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சு, செட்டப் ஃபினிஷ்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ ஆப்ஸ் எல்லாம் கூட டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனே நம்ம ஃபோனை வந்து பழையபடி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஒரு பழைய ஃபோன்லேருந்து டேட்டாவை புது ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பழைய ஃபோனை நம்ம அழிச்சிடலாம்.